வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குடிமராமத்து திட்டம்னா நீர்நிலைகளை உயர்த்துவது. ஏரி குளம்லாம் அந்த தூர்வாரினா தான் பெய்கின்ற மழை நீர் தேங்கும், நிலத்தி நீர் உயரும், தேவையான குடிநீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர் கிடைக்கும். தடுப்பணை இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வஸ்த நதி போகுது. இதுல அதிமுக ஆட்சியில் இருந்தா பல தடுப்பணை நான் கட்டி கொடுத்திருப்போம். உண்மையிலேயே நான் அருமைச்சோ இளங்கோவன் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன். ஆக இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்கள், இந்த நதியின் வழியாக ஓடுகின்ற நீரெல்லாம் மழை காலத்திலே, பருவ மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணா போகுது. அப்படி வீணா போகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை மூலமாக கட்டி நீர் தேக்கி நிலத்து நீரை உயர்த்தி குடிநீர் நீருக்கு தேவை நீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர். அந்த திட்டத்தையும் நான் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம். தமிழகத்தில் எங்கெல்லாம் ஓடை இருக்குதோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டினாங்க. அம்மா அதிமுக ஆட்சியிலையும் நதியின் குறுக்கே பல தடுப்பணை கட்டினோம். ஆனா திரு ஸ்டாலின் தலைமையில் வந்த அரசாங்கம் மிக பிரம்மாண்டமா சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில், ஆட்சிக்கு வந்தவுடன் 1000க்கும் மேற்பட்ட தடுப்பணை கட்டணும். எங்கேயுமே தடுப்பணை கட்டினதே காணும். இங்க நம்முடைய ஆத்தூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. அந்த போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும் என்பதற்காக அருமைச்சோ இளங்கோவன், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோ மோகன்லாம் சொன்னாங்க, இதற்கு புறவழிச்சாலை ஒன்று வேணும்னாங்க. அந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு நிலம் எடுக்கின்ற பணி ஆரம்பிக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் இன்னைக்கு ஆம வேகத்தில் நடக்குது. கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஆத்தூர் நகரத்தை சுற்றி புறவழிச்சாலைக்கு அமைக்க பணியும் கிடப்பில் கிடக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டம் துவக்கப்பட்டு அந்த சாலை அமைக்கப்படும். ஆத்தூர் மருத்துவமனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. 68 டாக்டர் வேணும், 18 டாக்டர் தான் இருக்கிறாங்க. எப்படி ஏழைகளுக்கு வைத்தியம் பண்ண முடியும்? அந்தந்த துறைக்கு தேவையான மருத்துவ நியமிக்க வேணும். அப்படி நியமிச்சா தான் அங்க முறையா ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதை கண்டிச்சு கூட மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சோ மோகன் எல்லாம் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாங்க. அது தலைமை கழகத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும். அதெல்லாம் நீங்க திரளா கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மருத்துவ சிகிச்சைக்கு அருமையான மருத்துவமனை இருக்குது, ஆனா மருத்துவர் இல்ல, போதிய மருந்து இல்ல. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.